திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டின் பூர இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. திருச்சிற்றம்பலம். இறைவனையும் குருவையும் வணங்கி இங்கே குழுமி இருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களையும் பணிந்து வணங்கி இன்றைக்கு நாயன்மார்களின் அருள் வரலாறு 53வது பகுதி. இன்றைக்கு நாம் பக்தி செய்ய இருக்கும் நாயன்மார் நமிநந்தி அடிகளார். அவர் திருவாரூரிற்கு தென் திசையில் அமையப்பெற்றிருக்கும் ஏமப்பேரூர் என்ற சோழ நாட்டு தலத்தில் அவதரித்தவர். அவருடைய சிவபக்தியினையும் சிவ தொண்டினையும் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாயன்மாருடைய அவதாரத்தலம் திருவாரூருக்கு அருகில். பொதுவாக தேவார திருப்பதிகங்களை எந்த கோயில்களில் பாடினாலும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிதான் தேவார பதிகங்களை பாடுவதும் அதை நிறைவு செய்வதும் மரபு. திருவாரூர் கோயிலில் மட்டும் நாம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்யும் பொழுது ஆரூரா தியாகேசா என்றுதான் சொல்லுவார்களாம். ஏனென்றால் கோயில் என்றாலே அது தில்லை திருச்சிற்றம்பலம் தான் உரைகின்ற சிதம்பரம் தான். ஆனால் திருவாரூர் புற்றிடம் கொண்டார் பெருமான். அவர் திருமாலுக்காகவும் இந்திரனுக்காகவும் அவர் சுயம்புலிங் மூர்த்தியாக பல யுகங்களுக்கு முன்னதாகவே அங்கே வந்து கோயில் கொண்டிருக்கின்றார். தேவர்கள் இன்றைக்கும் அங்கே சாயரட்ச வேளையில் இந்திரன் அங்கே வந்து இறைவனை வேண்டி செல்கின்றார். அந்த நேரத்தில் தான் சாயரட்ச தீபாராதனை நடக்குமா? அது எந்த ஒரு தருணம் என்பது அங்குள்ள யாருக்குமே புலப்படாதாம். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த அந்த திருவாரூர் தலம். இந்த திருவாரூர் தலத்தில் சிவத்தொண்டாற்றிய நமிநந்தி அடிகளார். அந்த தலத்து இறைவன் மீது நாவுக்கரசு பெருமான் இறைவனை மட்டும் அவர் போற்றவில்லை, நமிநந்தி அடிகளாரையும் அடியார்க்கு அடியாராக நாவுக்கரசு பெருமான் அவரையும் தன்னுடைய தேவார திருப்பதிகத்தில் அவர் ஆற்றிய சிவப்பணியையும் சிவத்தொண்டையும் அவருடைய ஒப்புயர்வற்ற சிவபக்தியையும் மெச்சி அவர் இந்த திருவாரூர் பதிகங்களில் அவர் பாடியிருக்கின்றார். நாவுக்கரசு பெருமான் திருவாரூர் தலத்தின் மீது மட்டும் 18 தேவார திருப்பதிகங்களுக்கு மேல் பாடி அருளியிருக்கின்றார். ஒவ்வொன்றும் ரொம்ப சிறப்பானவை. அவற்றுள் சில பதிகங்களையும் இன்று சிந்திக்க நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. முதலில் நம்பியாண்டார் நம்பிகள், நம்முடைய நமிநந்தி அடிகளார், அவரை பற்றிய அவருடைய அருள் வரலாற்றை பற்றி பாடி அமைய பெற்றிருக்கும் பாடல், வரலாற்றினுடைய சுருக்கம், அதன் பின்பு பெரிய புராண வச்சன அடிப்படையில் விரிவாக காண்போமாக. தனமாவது வேதம் அரிக்கரத்தாரூர்
அரற்கு விளக்கு நெய்யை தீது செறி அமன் கையர் அட்டாவிடத்து என் புனலால் ஏதம் உருக அருகரென்று அன்று விளக்கெரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமினந்தியே. ஏமப்பேரூர் என்னும் பதியில் அந்தணர் குலத்தில் தோன்றியவர் நமினந்தியடிகளார். அவர் பின்பற்றிய நெறி சிவநெறி, திருநீற்று நெறி என்றுதான் தெய்வ சேக்கிழார் அருளியிருப்பார். அவர் நித்தமும் ஆரூர் சென்று ஈசனை வழிபட்ட பின்பு திருவாரூர் கோயிலுக்குள்ளே தென்புறச் சுவற்றின் அருகில், தென்புறத்திற்கு அருகில் உள்ள திருவாரூர் அறநெறி என்னும் கோயில். திருவாரூர் தலம் எவ்வளவு பெரிய கோயில் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த பெரிய கோயிலுக்கு உள்ளேயே பல கோபுரங்கள் கொண்ட, கோபுர நிலைகள் கொண்ட கோயில்கள், மூலவ மூர்த்திகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் ஒரு கோயில்தான் திருவாரூர் அறநெறி என்பது. இந்த திருவாரூர் அறநெறி கோயில் மீதே நாவுக்கரசு பெருமான் 2 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். அப்படி அந்த திருவாரூர் அறநெறி கோயிலில் உள்ள அந்த இறைவன் மீது பாடி பக்தி செய்துவிட்டு நாமஜபங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நம்முடைய நமினந்தியடிகள் அன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை, பகற்பொழுது முடிந்து அந்திமாலை வரும் பொழுது வரை கோயிலினுள் தொண்டுகளை செய்து வந்தாராம். அதாவது இறை தொண்டு, அடியார் தொண்டில் என்னென்ன நியமங்கள் இருக்கின்றனவோ அத்துணையையும் கடைபிடிப்பாராம். அத்தகைய சீரிய தொண்டு செய்தவர் நம்முடைய நமினந்தியடிகளார். அப்பொழுது அந்திமாலை பொழுது வந்தமையால் விளக்கினை ஏற்றுவதற்கு எண்ணெய் தேவைப்பட்டது. அங்கே எண்ணற்ற விளக்குகள் இருக்கும் அல்லவா. அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் அகல் விளக்குகளைத்தான் நாம் வெளிச்சத்திற்கு உபயோகப்படுத்தினோம். அதனால் பொழுது சாய்ந்த பிறகு அந்த கோயிலுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சென்றார். அந்த வீடானது சமணர்கள் குடியிருக்கும் வீடு. அதனால் அவர்கள் எண்ணெய் தர மறுத்தனர். அந்த ஒரு துயரத்தினால், துன்பத்தினால் அவர் இறைவன் முன் வந்து விண்ணப்பம் செய்தார். தன்னுடைய மன வருத்தத்தினை அவர் தெரிவித்தார். உடனே இறைவனுடைய திருவருளின் பயனாக திருவாரூர் கோயிலின் அருகில் உள்ள அந்த குளத்து நீரை எடுத்து அவர் அந்த விளக்குகளுக்கு, அகல்களுக்கு அதை ஊற்றி அது எண்ணெயாக மாறி அந்த கோயிலில் உள்ள அனைத்து விளக்குகளையும் தீபமேற்றினார் நம்முடைய நமினந்தியடிகளார். இதன் வாயிலாகவே, இது ஒரு சாதாரண தொண்டு அல்ல, இத்தகைய ஒரு அரிய தொண்டு, பெரிய தொண்டு, சிவபக்தியில் திளைத்தவர்களாலே தான் இத்தகைய தொண்டினை செய்ய முடியும். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய நமினந்தியடிகள். அவரினால் அங்கே சிவனை போற்றும் சைவ சமயம் மீண்டும் எப்படி அங்கே புத்துயிர் பெற்றது, சோழ மன்னர்கள் ஆட்சி புரியும் திருவாரூரில் என்பதையெல்லாம் நாம் அடுத்ததாக விரிவாக இவருடைய வரலாற்றினை காண்போமாக. அதற்கு முன்னால் இவர் இப்படி விளக்கில் நீரினை ஊற்றி அதனை எரிய வைத்தார் அல்லவா. இதற்கு ஒரு தேவாரம் எடுத்துக்காட்டாக காட்டப்படுகின்றது. உடம்பென்னும் மனையகத்துள் உள்ளமே தகழியாக மடம்படும் உணர் நெய் அட்டி அறிவென்னும் திரிமயக்கி இடம்படு ஞானத்தீயால் எரிகொள இருந்து நோக்கில் கடம்பமர் காளை தாதை களலடி காணலாமே எனும் ஒரு தேவார பாடல் வாயிலாகவும் நாம் அகப்பூசை எவ்வாறு செய்யலாம், ஞான விளக்கு எவ்வாறு ஏற்றலாம் என்பதனை நம்முடைய திவ்ய பிரபந்தத்துள் கேள்விப்பட்டது போல தேவாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நமினந்தியடிகளாருடைய வரலாறு. இவர் நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல ஏமப்பேரூர் என்னும் சோழ நாட்டு தலத்தில் அவதரித்தவர். இந்த சோழ நாடு எப்படிப்பட்ட வளம் பொருந்திய நாடு என்பது அங்கே உள்ள நீர்நிலைகளையும் வயல்வெளிகளையும் வைத்தே நாம் அதை ஊகித்து விடலாம். அப்படி வளம் கொளிக்கும் ஒரு நாடு சோழ நாடு. அதில் உள்ள ஊர் ஏமப்பேரூர். அங்கே வேள்விகளை சிறப்பாக வளர்த்து தம்முடைய குலத்தினுடைய மரபினை காத்து வரும் அந்தணர் பெருமக்கள் பலர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களுள் ஒருவர் நம்முடைய நமினந்தி அடிகளார்.
நமினந்தியடிகளார் தன்னுடைய வீட்டில் நித்தமும் சிவபூஜை செய்து பின்பு அங்கிருந்து திருவாரூர் சென்று திருவாரூர் வன்மீகநாதர் மூலட்டானேஸ்வரரை வணங்கிவிட்டு அதன் பிறகு அங்கே திருவாரூர் கோயிலின் தெற்கு புறத்தில் உள்ள திருவாரூர் அறநெறி திருக்கோயிலுக்கு சென்று அங்கேயும் சிவத்தொண்டுகள் புரிந்து இறைவனை வணங்கிவிட்டு மாலை நேரம் ஆன பின்பு மீண்டும் தனது இல்லத்திற்கு வந்து அங்கேயும் வேள்வி தீ வளர்த்து அங்கே அக்னி காரியம் எல்லாம் செய்துவிட்டு சிவபூஜைகள் செய்து பின்புதான் அவர் உறங்கச் செல்வார். இதுதான் அவருடைய நித்திய சிவ ஆகமங்களின்படி அவர் ஆற்றி வந்த கர்மங்கள். இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் புற்றிடங்கொண்ட புனிதரை பணிந்துவிட்டு அருகில் உள்ள அறநெறி என்னும் கோயிலுக்கு வந்தடைகின்றார். எண்ணில்லா விளக்குகள் அங்கே ஏற்றி அன்றைக்கு தீபத்தொண்டு செய்ய வேண்டும் என்பது அவருடைய அவா. அப்படி இருக்கும் வேளையில் அந்தி மாலை நேரமாகிவிட்டதால் விளக்கு ஏற்றும் நெய்க்காக அதிக தூரம் செல்ல முடியாது, இருட்டு நேரம் அல்லவா. அதனால் அந்த திருக்கோயிலுக்கு அருகிலிருந்த ஒருவருடைய வீட்டிற்குள் அவர் செல்கின்றார். திருவிளக்கு ஏற்ற நெய் வேண்டும் என்று கேட்கின்றார். அங்கே இருந்தவர்கள் சமணர்கள், சைவ நெறிக்கு எதிரானவர்கள். நமினந்தியடிகளை நோக்கி அவர்கள் நகைத்து, கையிலே கனலை ஏந்திய உங்கள் பெருமான், அவருக்கு எதற்காக விளக்கு எரிக்க வேண்டும்? நீ வேண்டுமானால் தண்ணீரையே முகந்து எரித்து விட வேண்டியதானே என்று அவர்கள் இப்படி நகைக்கின்றார்கள். அதனால் மிகுந்த மனம் வருந்தினாராம் நம்முடைய நமினந்தியடிகளார். நம்முடைய நமினந்தியடிகளுடைய சிவபக்தியை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஊரில் இருந்த அனைத்து அந்தணர் பெருமக்களுடைய அவர்கள் நியமங்களை செவ்வனே ஆற்றி வந்தமையை நம்முடைய தெய்வ சேக்கிழார் ஒரு அழகான ஒரு அடி மூலம் சொல்கின்றார். சிவபெருமான் திருவடிகளை வணங்கப்பெறும் பேறு பெற்ற தவசீலர் நமினந்தியடிகள். வாய்மை மறைநூல் சீலத்தால் சிவந்த வேள்வி தீயை போன்றவராம் நம்முடைய நமினந்தியடிகளார். திருநீரின் சேர்க்கையே மெய்ப்பொருள் என்று அறிந்த துணிவுடையவர் நமினந்தியடிகளார். இரவும் பகலும் நடு யாமத்திலும் கூட சிவபெருமானின் திருவடிகளையே ஓயாமல் அதையே பற்றி இன்பமடைபவர் நமினந்தியடிகளார். இது இவருடைய சிறப்பு. அந்த அந்தணர் குலத்தில் தோன்றிய நமினந்தியடிகளாருடைய அந்த சைவ நெறியை அவர் பற்றி வளர்த்தமையையும் இரண்டையும் சேர்த்து தெய்வ சேக்கிழார் அதனுடைய மகத்துவத்தையும் பெருமையையும் சொல்லுகின்றார். இந்த தருணத்தில் வேத நெறியையும் சைவ நெறியையும் ஒருங்கே வளர்த்த நம்முடைய நாயன்மார் பெருமக்களில் மூத்தோராகிய மிகுந்த பக்குவமுடைய ஞான குழந்தை திருஞான சம்பந்த பெருமான். அவரை பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் அவருடைய புராணத்தில் முதல் பாடலாக அவர் பாடிய பாடல்தான் இந்த வரிகளை நாம் கற்கும் பொழுது நமக்கு புலப்படுவது. வாய்மை மறைநூல் சீலத்தால் சிவந்த வேள்வி தீயை போன்றவர் நமினந்தியடிகள் என்று இவர் சொல்லும் பொழுது திருநீற்றி நெறியையே தன்னுடைய பக்தி நெறியாக கொண்டவர் என்ற அடிகளோடு ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பெரிய புராண பாடலை நாம் சிந்திப்பது அவசியமாகின்றது. வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தன், சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தன், பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம், பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். இப்படி இந்த நெறியை ஞானசம்பந்த பெருமான் இந்த நிலப்பரப்பில் உள்ள பெருமக்கள் எல்லோருக்கும் காட்டிய அந்த நெறிமுறையை பின்பற்றுபவர் தான் நம்முடைய நமினந்தியடிகள். அப்படி அவருடைய மனமானது
இப்படி சிவபூஜைக்கு ஒரு நிந்தனை ஏற்பட்டு விட்டதே என்பதை அவரால் தாங்க முடியவில்லை. உடனே ஆலயத்திற்குள் சென்று இறைவன் அவன் திருவடி முன்பு வீழ்ந்து வணங்கி தன்னுடைய வருத்தத்தினை தெரிவிக்கின்றார். அப்பொழுது அசரீரியாக ஒரு வாக்கு எழுந்தது. அவருக்கு மட்டும் அது கேட்டது. நமினந்தியே, உன்னுடைய மனக்கவலையை ஒழிப்பாயாக. இங்கு அருகில் உள்ள குளத்து நீரையே முகந்து கொண்டு வந்து ஊற்றி இடையராது திருவிளக்கு ஏற்றுக என்று அந்த வானத்தில் தோன்றிய ஒலி கூறியதாம். உடனே மகிழ்ச்சியடைந்த நமினந்தியடிகள் சிவபெருமான் திருவருளை எண்ணி போற்றி திருக்குளத்தில் இறங்கி இறைவனுடைய திருநாமத்தையே உச்சரித்து குளத்து நீரை முகந்து கொண்டு வந்து அறநெறி அப்பரின் திருக்கோயிலில் உள்ள அந்த அகல் விளக்குகளில் திரியை தூண்டிவிட்டு அந்நீரை வார்த்து விளக்கேற்றினாராம். சுடர் விட்டு பிரகாசித்ததாம் அந்த அகல் விளக்குகள். சுடர் மேல் நோக்கி நேராக எரிந்ததாம். அதை கண்டவுடன் அறநெறியப்பரின் திருக்கோயில் முழுவதும் குளத்து நீராலேயே திருவிளக்கு ஏற்றினார். நம்முடைய கோயில்கள் எவ்வளவு அகண்டு பிரம்மாண்டமாக விரிந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். அங்கே எத்தனை விளக்குகள் இருந்திருக்கும் என்பதும் தெரியும். அத்தனை விளக்குகளையும் ஏற்ற வேண்டும் என்பதே அவருடைய அவாவாக இருந்தது. அதற்கு இடையூறு ஏற்பட்டது. அந்த இடையூற்றினை இறைவன் அகற்றி அவருடைய சிவபூசை செய்யும் அந்த மேலான அந்த உயர்ந்த பக்தி நெறியை நிறைவேற்றி கொடுத்தார் இறைவன் அவருடைய திருவருளினால். அங்கே விளக்கும் தண்ணீரில் அந்த ஞான விளக்கு பிரகாசித்தது. அப்படி அத்தனை விளக்குகளையும் ஏற்றினாராம். அது மட்டுமல்ல, பொழுது விடியும் வரை அங்கேயே இருந்து மற்றைய விளக்குகள், எந்தெந்த விளக்குகளில் எல்லாம் நெய் அங்கே தீர்ந்து போயிருக்கும் அல்லவா, அந்த விளக்குகளிலும் நீரியை விட்டு அந்த விளக்குகளையும் எரிய வைத்தாராம். அப்படி தண்ணீராலேயே தீபத்தொண்டு புரிந்தார் நம்முடைய நமினந்தி அடிகள். தமது வீட்டிலும் நடத்தும் பூஜை தவறாமல் இருக்கும் பொருட்டு இரவிலேயே திருவாரூரிலிருந்து புறப்பட்டு ஊருக்கு சென்று சிவபூசையை முடித்துவிட்டு திரு அமுது செய்துவிட்டு துயில்வார். மீண்டும் காலையில் இருந்து நித்திய அனுஷ்டான கர்மங்களை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு மீண்டும் திருவாரூருக்கு வருவார். பகற்பொழுது முழுவதும் திருத்தொண்டு செய்வார். மாலை பொழுதில் திருவிளக்குகளை தண்ணீராலேயே ஏற்றிவிட்டு சிவபெருமானின் அடிபணிந்து விட்டு மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு செல்வார். இப்படி இவர் தொண்டு புரிந்து வந்த காலத்தில் தண்டியடிகள் அவரும் ஒரு நாயன்மார்களில் ஒருவர். அவருடைய வரலாறை நாம் பின்பு சிந்திப்போம். அவருடைய ஒரு சிவபக்தியினாலும் சமணர்களிடையே அவர் ஒரு கலகத்தை ஏற்படுத்தினார். அதனால் சமணர்களுடைய அந்த ஒரு வெறுப்பு மனப்பான்மையும் அவர்களுடைய அந்த மேலோங்கிய தன்மையும் சற்று குறைந்திருந்தது. அந்த ஒரு தருணத்தில் நம்முடைய நமினந்தி அடிகளாருடைய அவருடைய சிவபக்தியின் விளைவாக அவருக்கு கிடைத்த அந்த பேரருள் அது சோழ மன்னருடைய காதிற்கு எட்டியது. உடனே என்ன ஆயிற்று? நமினந்தி அடிகளின் திருத்தொண்டை கண்டு சோழ மன்னன் மகிழ்ந்து புற்றிடம் கொண்ட ஈசனுக்கு, திருவாரூரில் மூலட்டானேஸ்வரராக வீற்றிருக்காரே அவருக்கு தினப்படி நிவேதன பொருட்களுக்கு நிபந்தங்களை பலவற்றை அமைத்தான். நிபந்தங்கள் என்பது மன்னர்கள் அங்கே தேவார திருப்பாடல்கள் பாடுவதற்கு அர்ச்சகர்களுக்கு அவர்கள் ஆவண செய்வதற்கு, மற்றைய கோயில்கள் திருவிழாக்களுக்கு வேண்டும் பொருட்கள், நித்திய பூஜைகளுக்கு உண்டான பொருட்கள், இவை அனைத்துக்கும் அன்றைக்கு மன்னர்கள் தான் அவர்கள் இதற்கெல்லாம் நிபந்தங்கள் என்று கொடுத்திருப்பார்கள். நிலங்களாகவோ பொற்காசுகளாகவோ அவற்றிலிருந்துதான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும், நித்திய கர்ம அனுஷ்டானங்கள். அப்படி அவன் சைவாகம விதிப்படி அதனை எல்லாம் திருவிழாக்களையும் நித்திய பூஜைகளும் நிவேதன பொருட்கள் இவை அனைத்தையும் நிர்வகிக்கும் பொறுப்பு அந்த அமைப்பின் தலைவராக நம்முடைய நமினந்தி அடிகளாரே மன்னனால் நியமிக்கப்பட்டாராம். அப்பொழுது பங்குனி உத்தர திருவிழா, திருவாரூர் வீதி விடங்க பெருமானின் திருவிளையாடல் விழாக்களையும் சிறப்பான பங்குனி உத்தர திருவிழாவையும் நடத்த வேண்டும் என நமினந்தி அடிகள் விரும்பி இறைவனிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். அப்படி தியாகேச பெருமானின் உத்தரவின் பேரில் பங்குனி உத்தர விழா சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது வீதி விடங்க பெருமான் அங்கே உற்சவ மூர்த்தியாக இருப்பவர், அவரே அங்கே மூலவராகவும் அவர் கொள்ளப்படுகின்றார். நம்முடைய தியாக விடங்கர் அவர் திருமணலி என்னும் ஊர், அது திருவாரூருக்கு அருகில் உள்ளது, அங்கே எழுந்தருளுகின்றாராம். அந்த விழாவில்
எல்லா குலத்தை சார்ந்த மக்களும் வேற்றுமை உணர்வின்றி ஒருமையோடு அங்கே நின்று இறைவனை வழிபடுகின்றார்கள். அவர்களோடு ஒருவராக நமினந்தியடிகளாரும் இறைவனை வழிபட்டு அவனுடைய தரிசனம் பெற்று ஆனந்த கூத்தாடுகின்றார். பின்பு ஊர்வலம் மீண்டும் திருவாரூருக்கு செல்லுகின்றது. நமினந்தியடிகள் அவர் தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார். வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழையவில்லை. அவர் தன்னுடைய இல்லத்தின் புறக்கடைக்கு செல்கின்றார். அங்கேயே அவர் படுத்து உறங்கலானார். அவருடைய மனையாள் இதை பார்த்துவிட்டு உள்ளே வந்து சிவபூஜைகள் செய்து அக்னிகாரியம் செய்து முடித்து திரு அமுது உண்டு பின்பு உறங்குவீர்களாக என்று சொன்னவுடன், இல்லை, இன்றைக்கு இறைவன் எழுந்தருளச் செய்தான் திருமணலியில், அங்கு எல்லா மக்களும் அங்கே ஒன்றாக இருந்து இறைவனை வழிபட்டோம். தாம் சிவபூஜை செய்ய வேண்டியிருக்கிறது, வேள்வி தீ வளர்க்க வேண்டியிருக்கிறது, அக்னிகாரியம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதனால் அவர் மீண்டும் தான் ஸ்நானம் செய்து விட்டுத்தான் வீட்டிற்குள் வர முடியும் என்று தன்னுடைய அனுஷ்டான முறைகள், ஆச்சாரங்கள், அதன் வழி ஒழுகல் நிற்கும் நமினந்தியடிகள் கூறுகின்றார். அதனால் தண்ணீரை எடுத்து வருமாறு மனையாளுக்கு சொல்லுகின்றார். அவர் சென்று தண்ணீர் எடுத்து வருவதற்குள் இங்கே நமினந்தியடிகளார் உறங்கி விடுகின்றார். திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே பூதகணங்கள் என்பதை திருவாரூரில் பிறக்க முக்தி என்ற ஒரு சொற்றொடர் உண்டு. அதற்குண்டான காரணம் என்ன என்பதை இந்த நாயன்மார் வரலாறு நமக்கு விளக்குகின்றது. இப்படி தன்னுடைய மனையாள் தண்ணீர் எடுத்து வருவதற்குள் உறங்கி விடுகின்றார். உறக்கத்தில் நமினந்தியடிகளாருக்கு இறைவன் காட்சியளிக்கின்றான். ஞானவேதியனே, திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லோருமே நமது கணங்கள் தான், அத்தன்மையை நீ காண்பாய் என்று கூறி மறைந்து விட்டாராம். உடனே மிகுந்த பதட்டத்தோடு துயிலெழுகின்றார் நமினந்தியடிகளார். அன்றைய நித்திய கர்மங்களான அவருடைய சிவபூசனையையும் அவர் செய்யவில்லை. உடனே அவர் அஞ்சி எழுகின்றார். மனைவியிடம் நிகழ்ந்தவற்றையெல்லாம் சொல்லுகின்றார். பின்பு பொழுது விடிந்தவுடன் நேராக திருவாரூருக்கு செல்லுகின்றார். அங்கே இருக்கும் அத்துணை மக்களும் அந்த மனிதர்கள் எல்லோருமே பிரகாச திருமேனிகளோடு சிவகணங்களாக இவருக்கு காட்சியளிக்கின்றார்களாம். இதை பார்த்தவுடன் தலை மீது கரம் குவித்து இறைவனையும் அடியார்களையும் வணங்கிவிட்டு பயபக்தியோடு வணங்கி நெகிழ்ச்சியுறுகின்றார் நம்முடைய நமினந்தியடிகளார். அதன் பிறகு சிவகணங்கள் அனைத்தும் பழைய நிலைக்கு அவர்கள் திரும்புகின்றார்கள். எல்லாமே முன்போலவே அமையப்பெறுகின்றது. உடனே இறைவனை வணங்கி அடியேன் செய்த பெரும் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். பிறகு சிவபெருமானுடைய அருளால் அவர் தம் ஊரை விட்டு திருவாரூரிலேயே தங்கிவிட்டு அங்கேயே தன்னுடைய சிவத்தொண்டனை தொடர்கின்றார். இவருடைய இத்தகைய சீரிய சிவபக்தியையும் சிவத்தொண்டினையும் தொண்டர்களுக்கு ஆணிப்பொன் என்று தேவார பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் இவரை போற்றுகின்றார். அந்த பதிகத்தை நாம் இப்பொழுது சிந்திப்போமாக. அது மட்டுமல்ல, அப்பர் சுவாமிகள் இந்த பங்குனி உத்திர திருவிழா அதனுடைய சிறப்பை ஒரு தேவார பதிகத்தில் பாடியிருக்கின்றார். அதையும் அந்த பதிகத்தில் தான் நம்முடைய நமினந்தியடிகள், ஏனென்றால் இந்த பங்குனி உத்திர திருவிழாவையே எடுத்து நடத்தும் தலைமை பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுவா, அதையும் நினைவுபடுத்தும் வகையில் இவை இரண்டும் ஒன்றாக நமக்கு ஒரு சான்றுகளாகவே இருக்கின்றன. பெரிய புராணத்தில் இந்த வரலாற்றில் உள்ள செய்திகளும் பங்குனி உத்திர திருவிழாவினை பற்றி அதன் சிறப்பினை சொல்லும் அப்பர் சுவாமிகளின் தேவாரத்தில் நமினந்தியடிகளுடைய நாமத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதும் ஒத்துப்போவது இந்த வரலாற்றுகள் எல்லாம் மிகுந்த மேன்மையோடு சிறப்போடு அத்துணை துல்லியமாக நமக்கு தெய்வ சேக்கிழார் அவர்களால் பெரிய புராணத்தில் கணித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு ஒரு சான்று. நாவுக்கரசு பெருமான் அவர் பாடியருளியது இறைவனின் திருவருளினார். திருச்சிற்றம்பலம். இந்த திருவாரூர் திருப்பதிகத்தில் முதல் பாடல் வேம்பினை பேசி விடக்கினை ஓம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்தங்கோர் சுற்றம் துணையென்று இருத்தீர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீழ் சாம்பலை பூசி சலமின்றி தொண்டுபட்டு உய்மின்களே.
சாம்பலை பூசி இறைவன் உறைந்திருக்கின்றான் இந்த ஆரூரில். அவனுக்கு தொண்டாற்றுங்கள், அவனை வணங்கி தொழுது உய்வீராக, இந்த பிறவியிலிருந்து மேன்மை நிலையை அடையுங்கள் என்று நாவுக்கரசு பெருமான் இந்த முதல் பாடலில் சொல்லுகின்றார். இரண்டாவது பாடலில் நமிநந்தி அடிகளுடைய திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது. ஆராய்ந்தடி தொண்டர் ஆணிப்பொன் ஆரூரகத்தடக்கி பாரூர் பரிப்பந்தம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடி தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிழக்கிட்டமை நீள்நாடறியுமன்றே நீரால் திருவிழக்கிட்டமை நீள்நாடறியுமன்றே. இந்த பாடல் போக இன்னொரு பாடல், அதிலும் இவருக்கு சிறப்பு பெயர்கள் சூட்டப்பெற்றிருக்கின்றன. துடிக்கின்ற பாம்பரை ஆத்து துளங்காமதி அணிந்து முடித்தொண்டராகி முனிவர் பணி செய்வதேயுமன்றி பொடி கொண்டு பூசி புகும் தொண்டர் பாதம் பொறுத்த பொற்பால் அடித்தொண்டன் நந்தி என்பானுளன் ஆரூரமுதினுக்கே அடித்தொண்டன் நந்தி என்பானுளன் ஆரூர் அமுதினுக்கே. இந்த பாடலில் முடித்தொண்டர் என்பது துடிக்கின்ற பாம்பு அறையில் ஆர்த்து துழங்கா மதியை தலைமேல் அணிந்தவர். அடித்தொண்டர் அடியார் திருவடியை பொறுத்த பொறுப்புடைய தொண்டர். அரவணை அறையில் கட்டியிருக்கின்றான். அசைவற்ற பிறையை மறைத்து கொண்டு சிவவடிவம் பெற்ற முதன்மையான தொண்டர்களும் முனிவர்களும் இறைவனுக்கு பணிபுரிந்திட திருநீரணிந்த அடியார்கள் திருவடியை தாங்குதலால் புகழ் சிறப்புற்று விளங்கவும் அணுக்கத் தொண்டரான நமிநந்தி அடிகளார் என்பார் தொண்டாற்றவும் உள்ளனர். இத்தகு பேரருள் கொண்ட பெருமான் ஆரூரில் அமுதமாய் திகழ்கின்றார். அப்படி இறைவனுடைய தொண்டர்கள் அனைவரும் அவனுடைய பாவத்தையே பக்தி பாவத்தையே பெறுகின்றார்கள் என்பதையும், திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருமே சிவகணங்கள், அதனாலேதான் திருவாரூரில் பிறக்க முக்தி என்ற ஒரு சொற்றொடரும் அமைய பெற்றிருக்கிறது என்பதையும், இந்த திருவாரூர் தலத்தையும் அங்கே உள்ள ஈசன் மற்றும் அவனை பணியும் அவன் திருவடி தொழும் அடியார் பெருமக்கள், அடித்தொண்டு புரிபவர்கள், அவர்களுடைய சிறப்பையும் இந்த பாடல் மூலம் நமக்கு நாவுக்கரசு பெருமான் விளக்குகின்றார். அது மட்டுமல்ல, பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றினை சொல்லும் அந்த பகுதியிலும் ஒரு பாடல். அந்த பாடலிலும் நமிநந்தி அடிகளாரை நாவுக்கரசு பெருமான் அவருடைய உயர்வை சிவத்தொண்டை போற்றி அமைந்தமையை இந்த பாடலும் நமக்கு எடுத்து விளக்குகின்றது. நால்மறை நூல் பெரு வாய்மை நமிநந்தி அடிகள் திரு தொண்டின் நன்மை பான்மை நிலையால் அவரை பரமத்தீரு விருத்தத்துள் வைத்து பாடி தேன்மருவும் கொன்றையார் திருவாரூர் அறநெறியில் திகழும் தன்மை ஆனதிரமும் போற்றி அணிவீதி பணி செய்தங்கு அமரும் நாளில். நான்மறைகளிலும் மற்ற ஞான நூல்களிலும் பேசப்படும் பெருமை வாய்ந்த வாய்மையால் சிறந்த நமிநந்தி அடிகளின் தொண்டின் நன்மை அமைந்த சிறப்பால் பரமரையே போற்றுகின்ற திருவிருத்த பதிகத்துள் அவரை வைத்து பாடினார் அப்பர் சுவாமிகள். தேன் பொருந்திய கொன்றை மலர்களுடைய சிவபெருமான் திருவாரூர் அறநெறியில் விளங்க வீற்றிருக்கும் சிறப்பையும் போற்றி அழகிய திருவீதி பணியையும் செய்து அங்கு விரும்பி தங்கியிருக்கும் காலத்தில் அங்கே நாவுக்கரசு பெருமான் தங்கி உளவாரப்பணி ஆற்றியமையையும் சொல்லி, அந்த நாவுக்கரசர் தன்னுடைய இறைவனை போற்றும் திருவிருத்தத்தில் அந்த தேவார பதிகத்தில் நமிநந்தி அடிகளையும் ஞான நூல்களும் மறைநூல்களும்
அதிலும் பேசப்படும் பெருமை வாய்ந்த வாய்மையால் சிறந்த அந்த நெறிகளை சிறப்பாக பின்பற்றினார் நமினந்தியடிகளார். அதனால் அவர் சிவத்தொண்டில் இத்தகைய மேன்மைக்கும் உயரத்திற்கும் சென்றார். அதற்குரிய அந்த பேர் அவருக்கு கிடைக்கப் பெற்றது என்பதனை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த திருவாரூர் அறநெறி திருக்கோயிலை பற்றியே நாம் பேசியிருக்கிறோம். அந்த திருக்கோயிலில் உள்ள ஈசனுடைய பெயர் அறநெறியப்பர். இந்த தலமானது இதற்கென்று ஒரு தனி பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவாரூர் அறநெறி என்பது பொதுவாக வழங்குவது, இதற்கு தனியாகவும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே வீற்றிருக்கும் இறைவருக்கு சிறப்பு பெயர் அகிலேஸ்வரர், இறைவியார் வண்டார் குழலி, தலமரம் பாதிரி. தேவார பாடல்கள் அப்பர் சுவாமிகள் 2 பாடியிருக்கின்றார்கள். இது அசலேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த திருக்கோயிலில் உள்ள இன்னொரு சிறப்பு என்றால், இந்த இறைவன் இங்கே இருக்கும் மூலவர் இவருடைய நிழலானது கிழக்கு திசையில் மட்டுமே படும் ஒரு வண்ணத்தில் இது இங்கே இறைவன் அங்கே எழுந்தருளியிருக்கின்றார். இந்த தலத்து இறைவன் மீது பாடிய இந்த தேவார பதிகத்தில் 2 பதிகங்கள், அவற்றில் ஒரு பதிகத்தில் உள்ள பாடல்களை பாடி இன்றைக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். எத்தி புகீனும் எமக்கொரு தீதில்லை, தெத்தேயென முரன்று எம்முன் உழிதர்வர் முத்தியனையதோர் மூவிலை வேல் பிடித்து அத்திநிறத்தார் அறநெறியாரே, அத்திநிறத்தார் அறநெறியாரே. வீரமும் பூண்பர் விசயனோடாயதோர் தாரமும் பூண்பர் தமக்கன்பு பட்டவர் பாரமும் பூண்பர் பைங்கண் வெளிரவு ஆரமும் பூண்பர் அறநெறியாரே. தஞ்சவண்ணத்தர் சடையினர் தாமும் ஓர் வஞ்சவண்ணத்தர் வண்டார் குழலாளொடும் துஞ்சவண்ணத்தர் துஞ்சாத கண்ணார் தோடும் அஞ்சவண்ணத்தர் அறநெறியாரே. விழித்தனர் காமனை வீழ்த்தரவின் நின்று இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவம் கழித்தனர் கல் சூழ் கடியரன் மூன்றும் அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே. பொருள் மன்னனை பற்றி புஷ்பகம் கொண்ட மருள் மன்னனை எற்றி வாளுடன் நீந்து கருள் மண்ணு கண்டம் கருக்க நஞ்சு உண்ட அருள் மன்னராரூர் அறநெறியாரே. அருள் மன்னராரூர் அறநெறியாரே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்கள் அனைத்தும் இறைவனை எந்த அளவுக்கு நாவுக்கரசு பெருமானால் புகழ்ந்து தொழுது ஏத்தி பாட முடியுமோ அப்படி அத்துணை அழகையும் விளக்கங்களையும் வைத்திருக்கிறார். ஒரு சில பொருளினை மட்டும் சிந்திப்போம். இந்த பாடல்களில் உள்ள பொருட்கள் மிகுந்த ஆழத்தோடும் சற்று மற்றைய பாடல்களில் பொதுவாக சொல்லப்பட்ட கருத்துக்களையே வெவ்வேறு ஒரு சொல்லமைப்பிலும் பொருளமைப்பிலும் அவர் வைத்திருக்கிறார் இந்த தேவார திருப்பதிகத்தில். இது இந்தளம் பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது. எத்தீ புகினும் எமக்கு ஒரு தீதில்லை. எத்தகைய தீ போன்ற துன்பம் என்னை வந்து தாக்கினாலும் என்னை அது ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் தெத்தே என்பது ஒரு ஒலி, அது ஒரு பழைய பண்ணி இசை என்று, பண் என்றாலே அது ஒரு ஒலியை தானே குறிக்கும். அப்படி ஒரு ஓசையோடு இறைவன் நம்முள் வீற்றிருக்கின்றானாம். முத்தி அணையதோர் மூவிலை வேல் பிடித்து, முத்தீனை போன்ற 3 அந்த இலைகள் உடைய அந்த சூலத்தினை அவன் பெற்றிருக்கின்றான். அதோடு வீற்றிருக்கும் இறைவன்
நம்முள் இருந்து அவனுடைய குரல், அந்த ஓசை, எந்த ஓசையானது இந்த புவனம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த ஓசையை உடைய, அதனை தோற்றுவித்த அந்த இறைவன் அந்த ஓசை வடிவமாக நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்துகின்றான். நம்மை காப்பதற்கு 3 தீயினை போன்ற அந்த வேலை சூலத்தை, 3 இலைகள் கொண்ட சூலத்தையும் அவன் தாங்கி இருக்கின்றான். அதனால் நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அத்தகைய தீவண்ணனே அறநெறியில் வீற்றிருக்கின்றார். இன்னொன்று, அவன் வீரமுடையவர், வீரத்தை பூண்டவர். விஜயனோடு அவர் வேடர் தலைவனாக வந்து போர் புரிந்தார். தாரமும் பூண்டவர் அவர், உமையம்மையோய் பாகமாக கொண்டவர். பாரமும் பூண்பார், அன்பு பூண்டு விளங்கும் அடியார்களுக்கு பாதுகாப்பு அளித்து காத்து வருபவர். ஆகையினால் நம்முடைய பாரத்தை, துன்பத்தை அவர் தாங்குவார் என்று சொல்லி, ஆரமும் பூண்பார் அவர், அரவினை மாலையாக பூணுபவரே. இறைவன் அவன் மிகுந்த வெப்பமுடையவன். அதனால்தான் அந்த அரவத்தை அற்புத திருவந்தாதியில் கூட எதற்காக காரைக்கால் அம்மையார் அந்த அரவத்தினை மாலையாக பூண்டவனை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். அந்த அரவம் பொதுவாக அது குளிர்ச்சி பொருந்தியதான், அதனுடைய தோல் குளிர்ச்சியாக இருக்குமா. அதனால் அதனையே மாலையாக பூண்டவன் நம்முடைய ஈசன். தஞ்ச வண்ணத்தன் அவன், தன்னை தஞ்சம் அடைவாருக்கு காத்தருளும் அருள் வண்ணத்தினன். வண்ணம் என்பது ஒரு தன்மை. ஆக அவன் தஞ்ச வண்ணத்தன், யார் தஞ்சம் அடைகின்றார்களோ அவர்களை காப்பவன். வஞ்ச வண்ணத்தர் வண்டார் குழலாளோடும், பிறரால் எளிதில் அறிய முடியாத திருக்குறிப்பின் வண்ணத்தினாம். அதற்காக அவ்வளவு எளிதும் அல்ல அவனை அடைவது, அவனை புரிந்து கொள்வதும் மிகுந்த கடினமான ஒன்று. உமையம்மையோடு விளங்கும் எழில் வண்ணன், தேவர்கள் தொழுந்து வணங்கும் அவர்களை அஞ்சேல் என கூறி காக்கும் பெரும் வண்ணத்தினன். இவன் அங்கே அறநெறியில் வீற்றிருக்கின்றான் என்று சொல்லி, நிறைவு பாடலில் பொருள் மன்னனை பற்றி புஷ்பகம் கொண்ட செல்வத்திற்கு அதிபதியான குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தை கவர்ந்தான் ராவணன். நாவுக்கரசர் என்றைக்குமே தன்னுடைய பதிகத்தின் நிறைவு பாடலில் ராவணனை சொல்லுவார், சுட்டிக்காட்டுவார். அப்படி அந்த புஷ்பக விமானத்தை கவர்ந்த ராவணன் மருள் மன்னனை எற்றி வாளுடன் ஈந்து கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட போது அவனை தன் திருவடியில் உள்ள ஒரு விரலால் மலையின் கீழ் அடர்த்தி, பின் அவன் வேண்ட வரம் வீரமிக்க வாளை வழங்கியவராம் நம்முடைய சிவபெருமான். கருள் மண்ணு கண்டம் கருக்க நஞ்சுண்ட அவர் விண்ணுலகத்தில் உள்ளோரையும் மண்ணுலக மக்களையும் காத்தருளும் அருளாளராகியும் அழகனாகியும் பெரும் மன்னராகவும் விளங்குபவர். அருளாளர், அருள் புரிபவன், அழகாக வீற்றிருக்கின்றான், பெரும் மன்னனாகவும் தலைவனாகவும் இருக்கின்றான். அவன் கண்டம் கருத்தவன், ஆலகால நஞ்சுண்டவர், இவர் உரையும் பதியே ஆரூர் அறநெறியாகும் என்று சொல்லி நாவுக்கரசர் இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார். இங்கே அறநெறியில் வீற்றிருக்கும் இந்த இறைவன், அறநெறி அப்பர் வண்டார்குழலி அம்மை திருவடிகளை வணங்கி தியாக வீதி விடங்க பெருமானுடைய தரிசனத்தையும் அவருக்கு திருவிழா எடுக்கும் தலைமை பொறுப்பை பெற்றிருந்தார் என்றால் நமினந்தியடிகள் எத்தகைய சிவபக்தியில் திளைத்தவர் என்பதனை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது. சிவகதியடைந்த அவருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய நாயன்மார்கள் அருள் வரலாற்றினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.